ஹாய், இது என்ன பழுது போன கொய்யா பழம்லாம் பொறுக்கி போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது கொஞ்சம் தேவைப்படுதுங்க. அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆமாங்க, அன்னைக்கு சாயங்காலம் கொய்யாக்காய் சாப்பிடணுங்கிற கிரேவிங்ஸாக இருந்தது. சரின்ட்டு மரத்துக்கிட்ட போய் பார்த்தா நிறைய பழம் பழுத்து போய் கீழே இருந்ததுங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 கொய்யா மரத்துக்கு பக்கமாக இருக்குதுங்க. முன்னே நிறையா இருந்தது, இப்போ கொஞ்சம் நாங்கள் கம்மி பண்ணிட்டோம். அந்த 10 மரத்துலேயுமே வேணுங்கிற காயெல்லாம் நாங்கள் அப்போதைக்கு அறுத்து சாப்பிட்டுப்போங்க. மீதி இருக்கிறது இந்த மாதிரி பழுத்து வேஸ்ட்டாக தாங்க போகுது. அதை ஒன்றும் பண்ண முடியல. இருக்கிற 6, 7 மரத்துலேயுமே பார்த்திங்கன்னா எல்லா மரத்துலேயுமே ஒரு 3 காய் 4 காய் அந்த மாதிரி விழுந்துருந்ததுங்க. சரி, இருக்கிற எல்லா மரத்தில் போய் இருக்கிற பழத்தையும் அறுத்துட்டு கீழே இருக்கிறதையும் பொறுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துலேயுமே பழுத்து இருந்ததுங்க. அதையும் பறிச்சுட்டு கீழே இருக்கிறதையும் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போயிட்டேங்க. இது கொய்யாப்பழ சீசனுங்க. அதனால தான் இவ்வளோ காய் பழுத்து கொட்டுது. இதுவே இன்னும் ஒரு 2 மாதம் போயிடுச்சுன்னா ஒரு காய் கூட நம்மளால் அறுக்க முடியாதுங்க. பிள்ளைங்களுக்கு வேணும்னா கூட ஒரு காயை அறுத்து கொடுக்க முடியாது. கடையிலையுமே போய் பார்த்தோம்னா ஏதோ ஒரு கடையில் இருக்கும், ஆனால் இந்தளவுக்குலாம் அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுங்க. சரின்ட்டு நானும் ஒரு கொய்யாப்பழத்தை அப்படியே அறுத்து சாப்பிட்டுட்டு கீழே இருந்ததெல்லாம் பொறுக்கி முடிச்சாச்சுங்க. அப்புறம் மரத்தில் இருந்ததை அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பழத்தை பாருங்கள், எங்கே இருந்து எப்படி கொத்துனாங்கன்னே தெரியல, இவ்வளோ அழகாக கொத்தி வச்சுருக்காங்கன்ட்டு. மரத்தில் இருந்து கீழே விழுந்ததுக்கு தாங்க ரொம்ப டேமேஜ் ஆகி போயிடுச்சு. மரத்தில் இருந்த பழம்லாம் கொஞ்சம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. சரி, இதையும் கொண்டு போய் அவங்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துட்டு இருந்தாங்க. இவரும் கொய்யாப்பழம் சாப்பிட்றது தான் வந்திருப்பாங்க போல். அப்புறம் நம்மளை பார்த்தோன்னே போயிட்டாருங்க. சரி, அவர் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசன் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. கீழே இருந்தது, மரத்தில் இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோவுக்கு பக்கமாக இருந்ததுங்க. சரி, இதுவும் தீனி போடுற டைம் தான். இந்த டைமுக்கு நாங்கள் கோழிக்கு அரிசி போடுவோங்க. கொண்டுட்டு போய் இதையே இன்றைக்கி தீனியாக கொடுத்துடலாம், அரிசியை கட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போய் இதையே கொடுத்தாச்சுங்க. கொண்டு போய் போட்டோன்னே கொஞ்சம் நேரம் இப்போ வரவே இல்லைங்க கிட்ட. என்னமோ கொண்டு வந்து கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்தாண்ட போயிட்டாங்கங்க. அந்தாண்ட தூரத்தில் நின்றுட்டு என்னது அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, நாங்கள் எப்போ கீழே போனாலுமே பழம் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போட்டுருவோங்க. இன்றைக்கி நிறைய போட்டதுனால எல்லாம் ஷாக் ஆகிட்டானுங்க. அவனுங்க ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் பாப்பும் இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்.